பொதுவாக சனி பகவான் வந்துட்டு ஒரு ராசியை கடக்கிறதுக்கு 2.5 வருஷம் எடுத்துக்குவார். சரிங்களா? ஸோ அவர் சனி பகவான் ஒரு சுற்று முடியறது வந்து பார்த்திங்கன்னா 12 வருஷம் அப்படிங்கிறப்ப வந்துட்டு நேராக இப்போ மேஷத்தில் ஆரம்பித்து மீனத்தில் முடியும். ஸோ இப்போ தான் அவர் மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். வர மார்ச் மாதம் 29ஆம் அவர் தான் பயிற்சி ஆகிறார். ஸோ இது ஒன்று. மற்ற கிரகங்கள் அப்படிங்கிறப்ப குருங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷம்லேருந்து 1.25 வருஷம் மேக்ஸிமம். ஓகேங்களா? இருக்கிற பெரிய கிரகங்கள் இவங்க தான். மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாதக்கோள்கள், அப்புறம் வந்து 48 நாள் அந்த மாதிரி வரும். ஸோ இந்த ஜேர்னி வந்துட்டு இப்போ மீனை வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷனோட 12வது வீடு. இது வந்து பார்த்தீங்கன்னா அயன சயன போகஸ்தானம், மோட்சம், முக்தி, இந்த மாதிரி விஷயங்களை குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அது. ஸோ அந்த இடத்துல சனி பகவான் வரும்போது இந்த நிகழ்வும் இந்த 57 வருடங்களுக்கு ஒருக்கா நடக்கிற நிகழ்வும் வந்துட்டு ஒன்றா வருது. இதுக்கு முன்னாடி வந்திருக்கும், பட் இப்போ வர்றது வந்து ஒரு ஸ்பெஷல் இது விஷயம். ஏன்னா குரு வந்து ரிஷபத்தில் இருக்கார். அதாவது இந்த வியாழ வட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு நிலைத்த ஒரு ஆன்மீகத்தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இங்கே வருது. அதில் சனி பகவானும் வந்துட்டு குருபான் வீட்டில் இருக்கார். சூரியன் வந்து மகரத்தில் இருக்கார். ஸோ எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஒரு கனெக்டிவிட்டியில் இருக்குது.